தாவேக தலைவர் விஜய் சீக்கிரமே பதவி ஏற்பார். அவருக்கு வாழ்த்துக்கள் என என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி கூறினார். மேற்கு வங்க முதல்வராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றார். இந்தியாவின் முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. கேரள முதல்வர் குறித்து காங்கிரஸ் தலைமை 24 மணி நேரத்திற்குள் முடிவெடுக்கும் என கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயில் மண்டையை பிளந்து வந்த நிலையில் தற்பொழுது கோடை மழை பெய்து கிளைமேட்டை ஜில்லென மாற்றியுள்ள நிலையில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருமாவளவன் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். விரிவான செய்திகள். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 5வது முறையாக ரங்கசாமி முதல்வராக பதவியேற்கிறார். இதையடுத்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ரங்கசாமி செய்தியாளர்களுடன் பேசுகையில், புதிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துள்ளேன். விரைவில் புதிய அரசு பதவியேற்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் முடிந்த பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோர கடிதம் கொடுப்பேன் என்றார். அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் விஜய் ஆட்சி அமைக்க சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறித்து கேட்டதற்கு, விஜய்க்கு வாழ்த்துக்கள், சீக்கிரமே அவர் பதவி ஏற்பார், ஆட்சி அமையும் என்றார். மேற்கு வங்கத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக அறுதி பெரும்பான்மையுடன் அங்கு ஆட்சியை பிடித்தது. பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சுவேந்து அதிகாரியை சட்டசபை தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். மே 9ஆம் தேதியான இன்று புதிய அரசு பதவியேற்பு விழா கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பரேட் கிரவுண்ட்ஸில் நடந்தது. முதல்வராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றார். விழாவில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, மூத்த பாஜக தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணியை நியமித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. தற்போதைய தலைமை தளபதி அனில் சவுகானின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளதால் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தில் ராணுவ ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார். தற்போதைய தளபதி அனில் சவுகான் மே 30ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மே 31ஆம் தேதி தற்போதைய தளபதியான அட்மிரல் தினேஷ் திரிபாதியிடமிருந்து பொறுப்பேற்பார். இவர் இந்த பதவியில் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பார். இவர் தற்போது மும்பையில் மேற்கு கடற்படை தளபதியாக பணியாற்றி வருகிறார். கடக்வாஸ்லாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவர். சென்னை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அறிவியல், கொச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் தொலைத்தொடர்பு துறையில் முதுகலை மற்றும் லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் தற்காப்பு படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் 41 பேர் பங்கேற்றனர். கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடந்தது. பிறகு சமூக வலைதளத்தில் இபிஎஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் நடைபெற்று முடிந்த 17வது தமிழக சட்டசபை தேர்தலில் பல்வேறு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் தகுதியை பெற்றுள்ளது. இதில் காங்கிரஸ் மட்டுமே 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து கேரளாவின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் கட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் கே முரளிதரன், முதல்வர் குறித்த ஆலோசனை 24 மணி நேரத்திற்குள் நிறைவடையும் என்ற தகவல் டெல்லியில் இருந்து வந்துள்ளது. முதல்வரை தேர்வு செய்வதில் சீனியாரிட்டி மட்டுமே ஒரே அளவுகோலாக இருக்காது. அமைய இருப்பது கூட்டணி அரசு. எனவே கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
சென்னை தொடங்கி 15 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று சென்னையில் பல்வேறு இடங்களிலும் பரவலாக காலை முதல் மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக வெயில் காரணமாக சென்னை மக்கள் அவதிப்பட்டு வந்திருந்த நிலையில் இந்த மழை சற்று நிம்மதியை கொடுத்திருக்கிறது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இடி மின்னலுடன் மழை பெய்யும். சென்னையிலும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்காததால் தமிழக ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தில் உள்ள பல கட்சிகளிடம் ஆதரவு நல்கியதில் அதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் அவர்களது ஆதரவை கடிதங்களை கொடுத்துள்ளது. இந்த ஆதரவுகளை கொடுத்தும் தமிழக ஆளுநர் 118 உறுப்பினர்களுக்கான ஆதரவு கடிதங்களை கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று திரும்ப திருப்பி அனுப்புவது ஆளுநர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் இருப்பது தெரிகிறது. தமிழக மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அரசியல் செய்து வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவை அளிக்க வேண்டும். அவரது ஆதரவை அளிக்கும் பட்சத்தில் தமிழக ஆளுநர் விஜயை அழைத்து தமிழக முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.